இன்றைய பதிவு என்னென்னு கேட்டிங்கன்னா, கோவில்பட்டி டு எட்டியார் செல்லும் சாலையில் சுமார் 100 வீடு அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் கொண்டு வந்திருக்கோம். அதில் 2வது வீடு ஒர்க்கு நடந்துகிட்ருக்கு. அந்த வீட்டுக்கு ஃப்ரண்டில் காம்பவுண்ட் வால் சுவர் நடந்துகிட்ருக்கு. இந்த வீடியோ பார்க்குறீங்க இல்லையா, இந்த வீடியோ தான். முன்பணம் 3 லட்ச ரூபா இருந்தால் போதும். நமக்கு 20 லட்ச ரூபாலேருந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் வச்சுருக்கிறோம். 2.25 சென்ட், சிங்கிள் பெட்ரூம், டபுள் பெட்ரூம், 3 பெட்ரூம் வரைக்கும் கொண்டு வந்துட்டுருக்கோம். பாருங்க நண்பர்களே, காலி மனையாக தான் நம்மகிட்ட இருக்குது. இடத்த பார்த்து தேர்வு செய்து உங்கள் பட்ஜெட்டில், உங்களுக்கு ராசியான திசையில், உங்களுக்கு பிடித்த மாடலில் வீடுகளை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். சுமார் 100 வீடு கண்டிப்பான முறையில் கொண்டு வரக்குண்டான முயற்சிகள் மிக அதிகமாக நாங்கள் முயற்சியில் எடுத்துக்கிட்டு இருக்கோம். பாருங்க நண்பர்களே, எங்களுடன் இணைந்து தங்களுடைய தேவைகளையும் நல்ல முறையில் சிறப்பாக செஞ்சு கொடுக்குறதுக்கு எங்களுக்கு ஒரு ஒத்துழைப்பு கொடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நில சம்மந்தப்பட்ட பதிவுகள் மட்டும்தான் நம்ம சேனலில். நிலம் வாங்க, விற்க, ஐஸ்வர்யத்துக்கு வாங்க. என்றும் அன்புடன் ஐஸ்வர்யம் பாண்டியராஜ். நன்றி நண்பர்களே. ஆயிரம் ஆயிரம் மாற்றங்கள், அந்த நினைவுகள் நெஞ்சினில் திரும்பிட திரும்பிட ஏக்கங்கள் கூட எங்களுடன் இரவினில் தூங்க இடம் கேட்கும் மழை துளி கூட என் தாயின் மடியினில் தவழ தினம் ஏங்கும். நத்தை கூட்டின் நீர் போதும், எங்களின் தாகம் தீர்த்து கொள்வோம். கத்தும் கடலும் கை கட்ட கவிதைகள் போலே வாழ்ந்து வந்தோம். ஐந்தெழுத்து புதுமொழியை அறிய வைத்தாள் என் அன்னை. அண்ணன் தங்கை ஐவருமே நேசம் கொண்டோம் தமிழ் மண்ணை. நிலவுகள் சேர்ந்து பூமியில் வாழ்ந்ததே அது ஒரு பொற்காலம். அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் மாற்றங்கள், அந்த நினைவுகள் நெஞ்சினில் திரும்பிட திரும்பிட ஏக்கங்கள். அன்னை ஊட்டிய பிடி சோற்றில் ஆயுள் முழுக்க பசி மறந்தோம். ஒற்றை கண்ணில் அடிபட்டால் 10 கண்ணிலும் பலி கண்டோம். பள்ளிக்கூடம் தந்ததில்லை, பாசம் என்ன